நாட்டு மக்களுக்கோ நற்செய்தி. நத்தமை புலமை கற்றவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நமது மன்னர் செண்பக பாண்டியருக்கு ஒரு பெரும் பிரச்சனையிலே பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை உடனடியாக தீர்த்து வைப்போருக்கு 1000 பொற்காசுகள் நன்கொடையாக வழங்கப்படும். சந்தேகத்தை நிவர்த்திக்கும் திறமை உள்ளவர்கள் விவரத்தை கூறி வேந்தரிடம் பரிசை பெறலாம். இது அரச கட்டளை. பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். ஐயோ, 1000 பாத்திருக்கீங்களா? கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, அரசனுடைய சந்தேகம் என்ன? அதை என்னால தீர்த்து வைக்க முடியுமா? உங்களுக்கு எதனாச்சும் விவரம் தெரியுமா? அது தெரிந்தால் அந்த பரிசு தொகையை நானே அடைந்து விடுவேனே. சிரிப்பு. 1000 பொற்காசு கட்டா சும்மா விட்டுருவீங்களா? அதானே, அது தெரிஞ்சா நீ ஏன் இவ்வளவு உயரத்துல தண்டோரா போட்டுட்டு இருக்கிற? பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? யார கேட்பேன்? சொக்கா! அப்பா, சொக்கா! அரசன் கொடுக்கிற 1000 பொண்ணு பரிசு எனக்கே கிடைக்கிற மாதிரி அருள் புரிய மாட்டியா? உன் காதல் விழுவாதே. தாயே மீனாட்சி! என்னையா கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டா போ. பாத்தியா பாத்தியா மீனாட்சி, நான் கூப்பிடும் போதெல்லாம் மத்தவங்க தான் திரும்பி பாக்குறாங்களே தவிர நீ திரும்ப மாட்டேங்கிறியே. மீனாட்சி, என்ன மட்டும் ரட்சி. நல்முத்து பஞ்சனை. ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு காசா 2 காசா 1000 பொண்ணாச்சு, 1000 பொண்ணாச்சு. இந்த நேரம் பார்த்து நமக்கு பாட்டு எழுத வரல. ஆமா, என் சந்தேகத்தையே சீக்கிரத்துக்கு வழியை காணும். நான் எப்படி அரசு சந்தேகத்தை தீர்த்து வைப்பேன்? எனக்கு இல்ல வேற எவரோ வச்சுட்டு போயிட போறோம். ஐயா, போய் புலவரை. யார் அது? அழைத்தது நான் தான். ஏன் அழைச்சீங்க? யாருங்க நீங்க? சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழினிலே பாட்டு செய்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான். நம்ம ஜாதியா தண்டோரா போட்டது நீங்களும் கேட்டாச்சா? ஏன் வயிற்றுல அடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க? அப்போ வசதி உள்ள புலவர் மாதிரி தெரியுது. ஏன் நீர் என்ன விட்டானே அனல் மூச்சு, அதுல இருந்தே தெரியலையா என் நிலைமை? வேகுதுங்க உள்ள. ஓஹோ, அதனால்தான் ஆண்டவனிடம் முறையிட்டு புலம்பிக் கொண்டிருந்தீரோ? ஆமா ஆமா, மனுஷன் கிட்ட சொல்லி ஒரு புண்ணியமும் இல்ல, ஆண்டவன் கிட்டதான் அழுது புலம்புறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீ புலம்பியது என் காதில் விழுந்தது. சரிதான், ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டு இருந்திருப்பீங்க. ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லை அப்பா. நான் உன் எதிரிலேயே இருந்தேன். ஓஹோ, சரி சரி, நான் கண்ணை மூடிட்டு சாமி கும்பிடும் போது முன்னாடி வந்து நின்றுப்பீங்க, நான் பாத்திருக்க மாட்டேன். உண்மை, கண்மூடித்தனமாக இருப்பவர்களுக்கு நான் தென்படுவதில்லை. அட என்னங்க ரொம்ப கடவுள் மாதிரி பேசுறீங்க. அதுவும் உண்மை, நான் முற்றும் கடந்தவன். பாண்டியன் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டு உனக்கு கிடைத்து விட்டால் பரிசத்தனையும் உனக்கு கிடைக்கும் அல்லவா? ஐயோ, அந்த பாட்டு மாத்திரம் எனக்கு தெரிஞ்சது, அடுத்த க்ஷணம் என் கையில 1000 பவுன் பரிசு. கவலைப்படாதே, அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன். பாட்டை நீங்க தர்றீங்களா? வேண்டியதுதான். உங்க பாட்டை கொண்டு போய் ஏன் பாட்டுன்னு சொல்லிக்குவா. ஏற்கனவே சொந்தமா எழுதுற பாட்டியா கண்ணாபினான்னு பேசுறாங்க. கொஞ்சம் வசன நடையா எழுதுறேன், இருந்தாலும் போலவன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் கெடுக்கலான்னு பாக்குறீங்களா? பரவாயில்லை. திருடலாங்கிறியா? உனக்கு பரிசு வேண்டுமா இல்லையா? வேணுமே. உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம். சத்தியமா? நிச்சயமா? உண்மையாவா? ரொம்ப பேர் பணம் வேணாம் சொல்றவங்கள நான் பாத்துருக்கேன்ல. இப்ப எனக்கு பொருளின் மீது பற்றில்லை அப்பா. பத்தில்லாம தானே உடம்புல இத்தனை நடக்குது. நல்லா நடிக்கிறீங்க. நாடகத்தையே நடத்துபவன் நடிக்க முடியுமா அப்பா? முடியுமா? என்னது என்னது? அந்த பரிசின் மீது எனக்கு பற்றில்லை, நீ வாங்கிக் கொள்ளேன். இப்ப உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை பரீட்சித்து பாரேன். உனக்கு திறமை இருந்தால் என்கிட்டயே மோத பாக்குறியா? என்கிட்ட மோத பாக்குறியா? நான் பார்வைக்கு சுமாரா இருக்கலாம், ஆனா என் புறமை பத்தி உனக்கு தெரியாது. தயாராரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கதான் தெரியும். கேளும். சற்று புறம் கேளும். பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும், பிரிய கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கலையில் சிறந்தது இசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். ஐயா எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்பா பாத்தீங்களா? என்ன அது? புல் அரிக்குது. ஐயா, நீர் புலவர். நீர் இல்லை இல்லை, நான் புலவன் இல்லை.
நீர் அந்த பாட்டை கொடுங்கள். அரசன் என்ன தருகிறாரோ அதை அப்படியே கொண்டு வந்து உங்களிடம் தருகிறேன். நீர் பார்த்து ஏதாவது செய்யும். எனக்கு அந்த பரிசு வேண்டாம், எல்லாவற்றையும் நீயே எடுத்து. எல்லாமா எனக்கு ரொம்ப அதிகம் வேண்டாம். இல்லை, நீயே எடுத்துக்கொள். சரி சரி. திறமையுடன் முத்தமிழ் சங்கத்தை காத்திடும் கோமகன், நீதிக்கு முதல்வன், மக்களின் காவலன், வேந்தற்கு வேந்தன், பண்பின் தலைமகன், செண்பக பாண்டியன் பல்லாண்டு வாழ்க. அமைச்சரே, என் மனத்தில் இருக்கும் சந்தேகத்தை நிவர்த்திக்கும் பாடலை எவரேனும் ஏற்றி தந்திருக்கின்றார்களா? இல்லை பிரபு, 1000 பொன் நன்கொடை என்று அறிவித்தும் கூட பரிசை பெற புலவர் எவரும் இதுவரை வந்தாரில்லை. வருந்துகிறேன். தங்களின் மனச்சந்தேகத்தை போக்கிட பாட்டுடன் தர்மி என்ற புலவர் வந்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. நற்கீரர் பாட விரும்பவில்லை என்றாலும் நாட்டிலே மற்றொரு புலவர் பாடி வேந்தனின் சந்தேகத்தை தீர்த்தார் என்று வருங்காலம் சொல்லட்டும். வரச்சொல். அரச பெரும, அவையை நாடி வரும் புலவர் பாவம் பொன்னை கண்டறியாதவர் என்று எண்ணுகிறேன். அதனால் தான் புலமையை இங்கே அடகு வைக்கிறார். அரசே, வேந்தே. ஐயா, அரச பெருமான் அங்கே. பார்வேந்தே, என்னை பார்வேந்தே. பாட்டுடன் வந்திருக்கும் தர்மியின் வணக்கம். வருக புலவரே, வருக. பரிசு இன்னும் யாருக்கும் கொடுத்துள்ளையே. இல்லை, உமது புலமை வாழ்வாங்கு வாழ்ந்து வையத்துள் நிலைக்கட்டும். எமது சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டை ஏற்றி வந்திருக்கிறீரா? நானே தான் ஏற்றி வந்திருக்கிறேன். எங்கே பாட்டை கூறு. படித்து விடுகிறேன் மன்னா. பொங்குதே வாழ்க்கை அன்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. ஓஹோ, கூப்பிட்டீங்களா? படியும். வரிய விட்ட. பையனியது கெழிய நட்பின் மைதியற் செறிய சரிவை கூந்தலின் அறியவும் உளவோ நீ அறியும் பூவே. அவ்வளவுதான். ஆஹா ஆஹா, அருமையான பாட்டு. என் ஐயப்பாட்டை நீக்கும் அற்புதமான கருத்துக்கள், ஆழ்ந்த சொற்கள். தீர்ந்தது சந்தேகம். பரிசு வரும். அமைச்சரே, பொற்கிழியை எடுத்து வாரும். ஓடும். மன்னா, ஐயோ, 1000 பொண்ணு சொக்கா. நான் எதிர்பார்க்கல இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை. 1000 பொண்ணு. அப்பா, முதல்ல இந்த பால்காரன் கணக்க தீர்த்து விடுவேன். எங்கே எங்கே சென்ற அமைச்சரே இன்னும் காணவில்லை. அவர் வர்றதுக்கு முன்னால வேற புலவர்கள் யாராவது பாட்டோட வந்துட போறாங்க. வருகிறார் வருகிறார் அமைச்சர் வருகிறார் வருகிறார். வந்துவிட்டார் வந்துவிட்டார். தமிழ்ச்சங்கம் தீர்த்து வைக்காத பிரச்சனையை தனி ஒரு புலவனாக வந்து தீர்த்து வைத்த தருமியே, நீவர் வாழ்க. உமது புலமை வளரட்டும். இதோ 1000 பொற்காசுகள். போடும். மன்னா, சற்று பொறுங்கள். புலவரே, இப்படி வருகிறீரா? வரமாட்டேன். பரிசை வாங்கி கொண்டு பிறகு வருகிறேன். அதற்குள் என்னையா அவசரம்? மன்னா போடு. அதில் தான் பிரச்சனை இருக்கிறது. இப்படி வா. வந்தேன். என்னையா பிரச்சனை? இப்பாட்டை இயற்றியது நீர்தானே? சரிதான். இங்கே அரசருக்குத்தான் சந்தேகம் என்று நினைத்தேன். ஆனால் இங்குள்ள அனைவருக்கும் அப்படித்தானா? மயிலிய செறிய இதை விட ஒரு புறவன் வேற என்ன எழுத முடியும் ஐயா? தயவு செய்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் கூறும். தயவு செய்து உங்கள் கேள்விதான் என்ன, அதை சொல்லும். இப்பாட்டு உம்முடையதுதானே? பின்ன மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்து அதையா நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்னுடையதான் 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 ஐயா. அப்படியானால் அதற்கு விளக்கம் கூறி பிறகு நீர் பரிசை பெற்று செல்லலாமே. போங்கப்பா, அரசருக்கே விளங்கி விட்டது. இடையில் நீர் என்ன? நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். இடையில் இவர் வேறு கேள்விகள் கேட்கிறார். உமது பாட்டில் பிழை இருக்கிறது. இருந்தாலும் என்ன, எதற்கு சொல்கிறேன்? பரிசு இல்லையா? எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி பரிசில் குறைத்துக் கொள்ளுங்களேன். தருமியே, சரியான பாட்டிற்கு எமது மன்னவர் பரிசளிக்கிறார் என்றால் அதை பார்த்து சந்தோஷப்படும் முதல் மனிதன் நான் தான். ஆனால் அதே சமயத்தில் இறையனாரும் எம்பெருமான் முருகவேளும் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சங்கத்திலே பிழையான ஒரு பாட்டிற்கு பாண்டியன் பரிசளிக்கிறார் என்றால் அதை கண்டு வருத்தப்படுபவனும் அடியேன் தான். ஓஹோ, இங்க எல்லாமே நீர்தானா? கொங்குதேர் வாழ்க்கை நல்ல பாட்டுங்க இது. வேடிக்கைக்கு இது இடமல்ல. சரிதான். விளக்கம் கூறி வெகுமதியை தாம் பெற்று செல்லலாம். பெரியவரே, என்னையா விளக்கம் வழக்கனட்டு விஷயம் தெரியாம ஏன் உயிரை வாங்குறீங்க? உயர்வான தமிழ் பாட்டின் உயிரை நீர் வாங்க வேண்டாம் என்று உமக்கு நானும் எச்சரிக்கை செய்கிறேன். இதுக்குத்தான் சொல்றது, புதுசா பாட்டு எழுதுறத நம்பி ஒரு காரியத்துல இறங்காதேன்னு இப்ப உட்கார்ந்து அல்லாடுறேன். என்ன புலம்புகிறீர்? நான் எங்க புலம்புறேன்? வேகரையா. எதற்காக? என் சிறந்த குடும்பத்தை நினைத்து ஓ, வருகிறேன். அவன் தான் எழுதுனான். ஆயா, திமிர் தானே? பரிசு கிடைத்ததா? எல்லாம் கிடைச்சது. ஒண்ணுதான் கிடைக்கல. கொஞ்சம் போயிருந்தா அதையும் வாங்கிட்டு தான் வந்திருப்பேன். என்ன உளறுகிறாய்? ஆற பாட்டு வளர்றேங்க. ஐயா, பாட்டு எழுத தெரியாம இந்த ஏட்ல கண்ணா பின்னா நீ உளறி இருக்கிறதா அங்க இருக்கவெல்லாம் சொல்றாங்க. என்ன பாட்ட வளர்றேங்க? நீ என்ன சொல்லுகிறாய் அப்பா? ஐயா, நான் உங்கள்கிட்ட பாட்டு கேட்கலாம்.
அப்படி கேட்காம போய் நீ என்ன மனசுல வச்சுட்டே அப்படி வந்துட்ட? புலவனே, நடந்ததை கூறு. இதுல ஒண்ணு, உன் பாட்ட குற்றம்னு சொல்லிட்டாங்க. குற்றமா? என் பாட்டிலா? எவன் சொன்னவன்? உங்க பாட்ட அங்க ஒருத்தர் இருக்கிறான், குற்றம்னு அவன் தான் சொன்னான். காட்டவனை புறப்படி என்னோடு. மறுபடியுமா? எனக்கு பரிசு வேணா, ஒண்ணு வேணா, போய. தருவி புலவன் கொண்டு வந்த பாட்டுக்கு சபையிலே குற்றம் கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவச்சனம் வேண்டாம். அவையடக்கத்துடன் கேட்டால் அதற்கு தக்க பதில் கூறுவார்கள். அப்படியானால் மன்னரை விட மற்றவருக்கு இங்கு அதிகாரமோ? இது அரச சபை என்று தமிழ் திருச்சபை. இங்கே சகலருக்கும் சம உரிமை உண்டு. அதனால் தான் தருவி கொண்டு வந்த பாட்டிலே தவறு கண்டீர்களோ? ஆம், பழுதுள்ள பாட்டாய் இருந்ததால் பரிசுக்கு அருகதை இல்லை என்று தடுத்து கூறியவன் நான் தான். யார் இந்த கிழவன்? முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவன் நக்கீரன். கீரனா? தமிழ்ச்சங்கத்தின் தலைவன் என்ற ஆணவத்திலே தான் பாட்டிலே குறை கண்டீரோ? என்ன குற்றம் கண்டீர்? முதற்கண் பாட்டை இயற்றியது யார்? யாம் ஏற்றினோம். எழுதிய நீர் வராமல் இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பியதற்கு காரணம்? அது நடந்து முடிந்த கதை தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும். புலவர்க்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை, அதைத்தாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, பிறந்தது, பிறவாதது அனைத்தும் அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை. எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டிலே பட இருக்காதென்று அர்த்தமா? அது பற்றி நான் குற்றம் கூறக்கூடாதா? கீரன் என் பாட்டிலே குற்றம் கூறுகிறாராம். கூறும் கூறும் கூறி பாரும். புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்கள். புலமைக்கு சர்ச்சை தேவைதான், ஆனால் அது சண்டையாக மாறிவிடக் கூடாது. சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து. அதை மாற்ற யாராலும் இயலாது. பொறுத்து பார். நக்கீரரே, எமது பாட்டில் எங்கு குற்றம் கண்டீர்? சொற்சுவையிலா அல்லது பொருட்சுவையிலா? சொல்லிக் குற்றமில்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளித்தான் குற்றம் இருக்கிறது. என்ன குற்றம்? எங்கே நீர் இயற்றிய செய்யுளை சொல்லும். கொங்குதையர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடியுமோ? பயிலியது கழிய நட்பின் மயிலிய தெரிய தறிவு கூந்தலின் அறியவும் உணவோ நீ அறியும் பூவே. இதுதான் எமது செய்யுள். உமது செய்யுளின் கருத்து? தலைவன் தலைவியின் காதலின் மெய்மறந்து அவளது கூந்தலில் வரும் நறுமணத்தை புகழ்ந்து வந்தை நோக்கி பாடுவதாக செய்யுள் அமைத்திருக்கிறேன். அந்த செய்யுளின் உட்கருத்து? மலர்களிடத்தே உள்ள மகரந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பியினத்தைச் சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ கண்ட மலர்களில் இம்மங்கையின் கூந்தலை விட அதிக மனமுள்ள மலரும் உண்டோ என்று கேட்பதை போல் எழுதியிருக்கிறது. இப்பாட்டிலிருந்து எமது மன்னவர்க்கு தாங்கள் கூறும் முடிவு? புரியவில்லை. பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலில் மனம் உண்டு என்பதுதான் எமது தீர்ப்பு. ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனாதி திரவியங்களை பூசிக்கொள்வதனாலும் தொடர்ந்து மலர்களை சூடிக்கொள்வதனாலும் தான் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்க முடியுமே தவிர, பிறப்பிலிருந்தே வெறும் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒப்புக்கொள்ள முடியாது. நிச்சயமாக உனது தமிழின் மீது ஆணையாக, எனது தமிழ் புலவன் மீது ஆணையாக. நக்கீரா, நன்றாக என்னை பார். நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா? புலவரே, நீரே முக்கண் முதல்வனாயும் ஆகுக. உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி துட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நக்கீரா, மகேஸ்வரா, பரம்பொருளே, தென்னாடுடைய சிவனே, என் நாட்டவர்க்கு நிறைவனே, மதுரை என்பதின் முதல்வனே, எங்கள் பிழையை மன்னிக்க வேண்டும். மகேஸ்வரா, அருள்வடிவே, ஆண்டவா, பரமேஸ்வரா, மகேஸ்வரா, தேவா, கண்பக பாண்டியனே, சொக்கராதா, சோமசுந்தர கடவுளே, எம்பெருமானே, அறியாமல் எதிராதம் செய்த நக்கீரனை மன்னித்தருள வேண்டும். தலைமையான புலவனை தமிழ்ச்சங்கத்திற்கு தந்தருள வேண்டும். பரம்பொருளே, சினம் எடுத்து பாண்டியன் வேண்டுகோளுக்கு செவிசாய்க்க வேண்டும். பாண்டிய மன்னா, சிரமில்லை எமக்கு. வேதனையை விடு. எமது விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று. தீப்பொறியின் வெப்பம் தாழாது பொற்றாமரை குளத்தில் வீண்டு கிடக்கும் தலைமை புலவன் நலமுடன் வருவான். நக்கீரா, ஆண்டவா, இறைவா, எம்பெருமானே, மொழியும் நீயே, உலகமும் நீயே, தேவரும் நீயே, தீர்த்தமும் நீயே. முக்கண் முதல்வனே, முத்தமிழ்ச் சங்கத்தின் தலைவனே, மூலப்பொருளே, அமிழ்தினுமினிய தமிழ் மொழியின்பால் யான் கொண்டுள்ள பற்றின் காரணமாக செய்யுளில் பொருட்குற்றம் ஏற்படலாகாதே என்று எதிர்வாதம் செய்துவிட்டேன். ஐயனே, இச்சிறியனை மன்னியுங்கள், தவறு இருந்தால். நக்கீரனே,
நின் தமிழோடு விளையாடவே யாம் வந்தோம். வந்திருப்பது இறையென்றறிந்தும் நெற்றிக் கண்ணை சிறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய நின் தமிழ் திறமைக்கு எமது வாழ்த்து. வாழ்க நின் தமிழ் தொண்டு.